அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கம். இன்று 14/7/2024 ஆணி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அஷ்டமி திதி மாலை 5:26 வரை, பின்பு வளர்பிறை நவமி. சித்திரை நட்சத்திரம் இரவு 10:06 வரை, பின்பு சுவாதி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப உரையல் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் கிரகங்கள் இல்லை. ரிஷப ராசியில் செவ்வாய், குரு. மிதுன ராசியில் சூரியன். கடக ராசியில் சுக்கிரன், புதன். கன்னி ராசியில் கேது, சந்திரன். காலை 8:43 மேல் சந்திரனானவர் துலா ராசிக்கு மாறுதலாகிறார். கும்பராசியில் சனி வக்கரம். மீன ராசியில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியனும், சமசப்தம ஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனும் இன்றைய நாளில் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு முன்னேற்றமான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உடன் இருப்பவர்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களது முன்கோபத்தை மட்டும் சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும், சந்திரனானவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில தேவையற்ற அலைச்சல்கள் உங்களுக்கு இருந்தாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும்
அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உடன் பிறந்தவர்கள் மூலமாக தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகலாம் என்பதால் உறவினர்களிடம் உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய் குரு சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பொதுவாக சந்திரனவர் இன்றைய நாளில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4 சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உங்களின் பொருளாதார நிலை மிக மிக நன்றாக இருந்தாலும் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத சுப செலவுகள் கூட ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நெருங்கியவர்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நீண்ட நாட்களாக உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் நிலவிய வீண் பிரச்சனைகள் எல்லாம் குறையும். வண்டி வாகனங்களில் இரவு நேரங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பகவான் பார்வை செய்வதும் 10இல் சூரியன் 11இல் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதாலும் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பண வரவுகள் தாராளமாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 10ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது
உன்னதமான அமைப்பு ஆகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு 6ல் ராகு சஞ்சரிப்பதால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல ஆதரவு உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலையாட்களால் இருந்த தொந்தரவுகள் எல்லாம் டோட்டலாக மாறி சுத்தமாக குறைந்து ஒரு சுமூகமான நிலை உண்டாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவும் வளர்ச்சியும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு குறிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். பொதுவாக கோபத்தை குறைத்துக் கொண்டு நிதானத்தோடு செயல்படுவதும் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவதும் மிகவும் சிறப்பான பலனை உங்களுக்கு தரும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பகவான் பார்வை செய்வதால் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் 7ல் செவ்வாய் 8ல் சூரியன் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் சில ஏற்படும். பொதுவாக கணவன் மனைவி இடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கூட சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களது ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது, ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் வலுவாக அமையப்பெற்று 6ல் செவ்வாயும் 3ல் சனியும் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறையும். எதிலும் அசட்டு தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக உள்ள பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல முடிவு கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சூரியனும் 10ல் சந்திரனும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு ஏற்படும். பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. கடந்த சில நாட்களாக இருந்த குடும்ப குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும். கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இது நாள் வரை, அதாவது குறிப்பாக 2 நாளா உங்களுக்கு சந்திராஷம் இருந்துச்சு.
இன்று காலை 8:43 சந்திராஷ்டம் முடிவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக விலகி நல்ல ஒரு வளர்ச்சியினை அடைவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறைந்து மன அமைதி ஏற்படும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கோபத்தை மட்டும் சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் கூட உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கிறது. நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வாய்ப்புகள் மதியத்திற்கு பிறகு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரியன் காலை 8:43 மேல் 8ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டும். குறிப்பாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடக்கூடாது. சுலபமாக முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். அதனால் எதிலும் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டும். குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு சற்று நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும். இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல இன்றைய நாளில் உங்களிடம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி ஒரு சில குறிப்புகள் கூற உள்ளேன். சித்திரை நட்சத்திரத்தில் 14வது நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் முதல் 2 பாதம், 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் என்பது கன்னி ராசி, 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் என்பது உங்களுக்கு துலா ராசி. முதல் 2 பாதம் கன்னி ராசி, அதிபதி புதன். 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் ராசி துலா ராசி, அதிபதி சுக்கிரன். சித்திரை என்பது செவ்வாயோட நட்சத்திரம் ஆகும். இந்த செவ்வாயோட நட்சத்திரம் பிறந்திருக்க காரணத்தினால இவங்களுக்கு முன்கோபம் சற்று அதிகப்படியாக இருக்கும். உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராக இருப்பார்கள். நல்ல ஒரு அழகிய உடல் அமைப்பு இருக்கும். பேச்சுத்திறமை நன்றாக இருக்கும். உடல் அமைப்பு மிக மிக நன்றாக இருக்கும். தைரியம் துணிவு சிறப்பாக இருக்கும். அடுத்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆடை அணிகலன்களை அணிவதில் அலாதி பிரியராக இருப்பார்கள். அடுத்து குறிப்பாக எல்லாவற்றையும் அறிந்தவராக இருப்பார்கள். நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நபராக இருப்பார்கள். கல்வித்துறையில் சாதிக்கக்கூடிய நபராக இருப்பார்கள். தெய்வீக காரியங்கள்ல ஈடுபாடுகள் சற்று அதிகப்படியாகவே இருக்கும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய குண அமைப்பு கண்டவங்களாக இருப்பார்கள். அறிவு கூர்மை சற்று அதிகப்படியாக இருக்கும். அது மட்டும் இல்லாம செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய குடும்பத்தை பற்றி பார்க்கும்போது பொதுவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாய் தந்தையர்களை அனுசரித்து செல்லக்கூடிய நபராகவும் மனைவி பிள்ளைகளையும் சற்று அனுசரித்து செல்லக்கூடிய நபராகவும் இருப்பார்கள். தன்னுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். திருமண வாழ்க்கை சற்று தாமதமாக நடக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த ஜாதக நேயர்களுக்கு சித்திரையில பிறந்தவங்களுடைய தொழிலமைப்பு பற்றி பார்க்கின்ற போது எந்த துறையில ஈடுபட்டாலும் அதில் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள். எந்த துறையில ஈடுபட்டாலும்
அடிப்படையிலிருந்து படிப்படியாக வளர்ந்து ஒரு உயர்வான நிலையினை அடையக்கூடிய நபராக இருப்பார்கள். பயணங்கள் மூலமாக அதிர்ஷ்டம் கொண்ட நபராக இருப்பார்கள். நிறைய சம்பாதிக்கக்கூடிய திறமை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவராக இருப்பார்கள். மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். அடுத்து குறிப்பாக பார்க்கின்ற பொழுது இவர்களுக்கு எப்படிப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்படும் பார்த்தீங்கன்றால், சிறுநீரக பிரச்சனைகள், இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவர்களுக்கு நடக்கக்கூடிய திசையை பற்றி பார்க்கின்ற பொழுது, செவ்வாவோட நட்சத்திரமான சித்திரையில பிறக்கிறதுனால முதல் திசையாக செவ்வாய் திசை நடக்கும். பிறக்கின்ற போது செவ்வாய் ஒரு நல்ல இடத்துல இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக முதல் திசையாக செவ்வாய் திசை நடக்கும்போது நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல துடிப்பா இருக்கிறது, சுறுசுறுப்பா இருக்கிறது, நல்ல ஒரு நிலை அடைகிறது, தாய் தந்தையருக்கு நல்ல சிறப்புகள், நல்ல ஒரு வளமான பலன்கள் உண்டாகும். ஒரு ஜாதகத்துல பிறக்கின்ற போதே செவ்வாய் ஜாதகத்துல ராகு சேர்க்கை பெற்று, சனி சேர்க்கை பெற்று, கேது சேர்க்கை பெற்று இருந்தால், அதுவும் குறிப்பாக கேது சேர்க்கையெல்லாம் பெற்றிருந்தால் உடல் பலகீனங்கள், சின்ன சின்ன உடல் உபாதைகள், கூட பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவர்களுக்கு இந்த செவ்வாவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ராகு திசை வரும். முதல் திசையாக செவ்வாய் திசை நடக்கிறதாலையும், இரண்டாவது திசையாக ராகு திசை நடக்கிறதாலையும் முன்கோபம் கொஞ்சம் கொண்ட நபராகவும், விளையாட்டுத்தனம் அதிகம் கொண்ட நபராகவும் இருப்பார்கள். பொதுவாக எந்த ஒரு காரியத்திலும் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். அடுத்து குறிப்பாக தன்னுடைய முன்கோபத்தால் நல்ல வாய்ப்புகளை கூட அடைவதில் ஒரு சில தடைகள் உண்டாகும். பொதுவாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் குழந்தை பருவத்தில், குழந்தை பருவம்னா 20-22 வயசு வரைக்குமே உங்களுக்கு ராகு திசை நடக்கும். அந்த மாதிரி ராகு திசை நடக்கிறதுனால படிக்கிற வயசுல கொஞ்சம் விளையாட்டுத்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பெரியவங்க கிட்ட கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக பேசக்கூடிய கேரக்டர்லாம் கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முன்கோபத்தை குறைத்து கொண்டு சூழ்நிலையை புரிந்து கொண்டு நிதானமாக செயல்பட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. சற்று ஆடம்பர பிரியராக இருப்பார்கள். மூன்றாவது திசையாக குரு திசை வரும். அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் நிதானம் வரும். குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல பழக்க வழக்கங்கள், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள், பெரியவங்களுடைய ஆதரவு நல்ல சிறப்பாக இருக்கிறது, தாய் தந்தையர் சொல்படி கேட்கறது, ஒரு சிறப்பான இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அமைகிறது, மனைவி பிள்ளைகள்லாம் நல்லா சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் குருமகாதசியில் ஏற்படும். அதாவது குழந்தை பருவத்தில் உங்களுக்கு ராகு திசை நடந்தாலும் உங்களுக்கு மூன்றாவது திசையாக நடக்கக்கூடிய குரு திசை அவங்களை ஒரு நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை உண்டாக்கும். குரு திசையில் நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்வார்கள். சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மூன்றாவது திசையான அந்த குரு திசைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான்காவது திசையாக சனி மகா திசை வரும். சனி தான் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய திசை. பொதுவாக செவ்வாயோட நட்சத்திரம் பிறக்கிறவங்களுக்கு சனி திசை கெடுக்கும்னா சில கருத்துக்கள் உண்டு. ஆனால் நடைமுறையில் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான்காவது திசையாக நடக்கக்கூடிய சனி திசையில் தான் நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், அசையும் அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்புகள், செல்வம் செல்வாக்கு வசதி வாய்ப்புகள்லாம் ஏற்படும். சனி திசை கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஒரு 35-40 வயசு வாக்கில் வரும். சனி வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கும். அடுத்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சனி திசையிலே செல்வம் செல்வாக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்புகள், புதிய வீடு வாகனங்கள் அமையக்கூடிய அமைப்புகள், பழைய பொருட்களால் நல்ல அனுகூலங்கள், அவங்க என்னென்னலாம் சாதிக்கும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சாதிக்கக்கூடிய அளவுக்கு அனுகூலங்கள்லாம் அந்த சனி மகா திசையில ஏற்படும். சனிக்கு அடுத்து கொஞ்சம் லேட்டாக புதன் வரும். புதனும் ஒரு சில அனுகூலமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு. பொதுவாக புதன் திசை அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேது திசையெல்லாம் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் அமையக்கூடிய நிலையும் மற்ற கிரகங்களுடைய நிலையையும் பொறுத்து இருக்கிறது. இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சனியோட திசை ஒரு பெரிய ஒரு பிரமாதமான திசையாக இருக்குது. இவங்க முருகப்பெருமான வழிபாடு செய்தால் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக இவங்களுக்கு 20-22 வயசுக்கு பிறகு லைஃப்பில் ஒரு நல்ல லிஃப்ட்டும், 40 வயசுக்கு பிறகு ஒரு பெரிய முன்னேற்றமும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். நேயர்களே, இதுவரை சித்திரையில் பிறந்தவங்களை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.